Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை மகிமைப்படுத்துபவராக இருக்கிறார். ஹalleluya. எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஒருமித்து அவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya. பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆச்சரியமானவர், அதிசயங்களை காணப்படுகிறவர். ஹalleluya. விடுதலை நாயகன் நம்முடைய தேவன், விடுதலையில் தருகிறவர், கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹalleluya. வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து காட்டுகிறவர். ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. சமாதானத்தை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. நமக்காக அல்லவோ கல்வாரியில் பாடுகளை அனுபவித்தார், நமக்காக அல்லவோ கல்வாரியில் ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்கும் பொருளாக அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தினாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர், மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலே எங்கள் உயர்ந்தவரே சிறந்தவரே அடைக்கலமே எங்கள் மூளை கல்லே மே ஸ்தோத்திரிக்கிறவர், நம்முடைய மூளை கல்லாகிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. கண்டு நம்மை அழைத்த தேவன், நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல், அஸ்திபாரம் அவரே, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தூயோனே துதிக்கு பாத்திரரே, எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நீ பரிசுத்த பரிசுத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீ பரிசுத்த சர்வ லோகாதிபதியே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சிலுவையின் நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிலுவையால் எங்களை மீட்டுக் கொண்டீரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் நம்முடைய அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், விடுதலை நாயகன் அவர், விடுதலையை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருகிற தேவன் அவர். ஹalleluya. எங்கள் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லா அந்தகார இருளை நீக்கி போடுகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ வல்லவர் அவர், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ஹalleluya. யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்டாரே, ரத்தம் சிந்தி மீட்டாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நம்மை ரத்தம் சிந்தி மீட்ட தேவன் அவர். ஹalleluya. நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவன் அவர், நம் மீது இரக்கம் கொண்ட தேவன். அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. போக்கிலும் மரத்திலும் கண்ணன் மணி போல் பாதுகாக்கிறார் எபிரேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர், இம்மட்டுமாய் நடத்திய தேவன், இனிமேலும் நடத்தி செல்கிறவர். ஹalleluya 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 ஹalleluya. தேவ
பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறாரே. ஹalleluya ஹalleluya. அவரே வழி. ஹalleluya. எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கை பாத்திரர். ஹalleluya. துதிக்கை பாத்திரரே, தூயோனே, துதிக்கை பாத்திரரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ சேனை சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இடத்தில் சித்தி வீட்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர். ஹalleluya அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். சிறந்து விளங்கும்படியாக அழைத்தாரே. ஹalleluya. உன்னதர் உன்னதர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக நம்மை அழைத்தாரே. கண்மலையானவர். ஹalleluya. எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கண்ணின் மறைவோர் பாதுகாக்க வந்தாரே. ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் அக்கினிமயமான தேவன். ஹalleluya. வல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனவர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. எபினேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயே. ஹalleluya. யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வானத்தின் வாசல் அவரே. உன்னதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே. ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அவர். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன் அவர். அபிஷேகத்தால் இறங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர். ஆராதனைக்குரியவரே நீர். வல்லவர் 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 நல்லவர் நல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நினைவில்லாமல். ஹalleluya 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 ஹalleluya. நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவர் 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 நல்லவர் அவர். ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே நீர் நல்லவர். மகத்துவம் நிறைந்தவர் நல்லவர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரர். ஹalleluya ஹalleluya. துதிக்கை பாத்திரர் அவர். ஹalleluya. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அநாதி நேயத்தால் எங்களை நேசித்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே இந்த அழைக்கு பெற்ற சிவிகாலத்தை எங்களுக்கு தந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மத்தியில் எப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. போக்கிலும் மரத்திலும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிவும் சட்டைகளின் மறையில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பரிசுத்தர் பரிசுத்தர் வல்லவர் தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிறந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. அவருடைய கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. புகழ்ச்சிக்கு உரியவர் ஆராதனைக்குரியவர் நீரே நல்லவர் நீரே வல்லவர் மகத்துவமானவர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவர் 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 மகத்துவம் நிறைந்தவர். அபிஷேக நாதன். அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாக குடும்பங்களை இறங்கிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே
மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே மகத்துவம் நிறைந்தவரே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya வாக்கு மாறாதவர் நம்மை கண்ணின் மணியோடு பாதுகாக்கிற தேவன் அவர் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மாட்சிமை நிறைந்தவரே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதன் ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன் அவர் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அவர் கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya 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 திருமையில் நம்மை கண்டு அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் திருமையில் நம்மை கண்டு அழைத்தாரே நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya 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 சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம் மீது சிந்தையாய் இருக்கிறாரே ஹalleluya அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அவருடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமை கரங்களுக்காக ஸ்தோத்திரம் அசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவர் நல்லவர் ஹalleluya அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உம்முடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya உமது கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya உமது பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் அநாதி சிநேகத்தால் நேசித்தவரே ஹalleluya உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்கும் முத்திர சித்தாந்தத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் 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 தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேக நாதனவர் அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் அக்கினிமயமான தேவன் ஹalleluya அக்கினியால் நம்மை நிரப்புகிற தேவன் அக்கினியால் நிரப்பி நமக்கு விடுதலை தருகிறாரே ஹalleluya அவர் விடுதலை நாயகன் ஹalleluya வார்த்தைகளை அனுப்பி விடுதலை தருகிற தேவாதி தேவன் இயேசு தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் கல்வாரி நாயகன் நமக்காக ஹalleluya ஹalleluya நம்மை கண்மனையில் நிறுத்தும்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya நம்மை கரப்பிடித்த தேவன் கல்வாரியில் நமக்காக வெற்றி சிறந்த தேவன் அவர் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya வல்லவரே நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya யெகோவா தேவன் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன் அவர் அக்கினிமயமான தேவன் அக்கினியால் நிரப்பி நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆதி மந்தோமாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதி மந்தோமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நிரந்தரமானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நிரந்தரமான தேவாதி தேவன் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனை தருகிற தேவன் நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற வல்லவரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவன் அவர் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துகிறவரே ஹalleluya ஹalleluya உளையான சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கொண்டீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உளையான சேற்றிலிருந்து நம்மை மீட்டு கொண்ட தேவன் அவர் ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகன் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன் ஹalleluya நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன் அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அவருடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் அவருடைய
இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் நம் மீது வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையான தேவன் அவர். ஹalleluya. நம்மை மகிமையாய் நடத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவர் அவர். அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya. நம்முடைய மத்தியில் இப்போது வாசமாய் இருக்கிறவர். நம் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை நோக்கமாய் இருக்கிறாரே. நம்மில் நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. நம்மை கண்டு கொண்டிருக்கிறாரே. நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன். யோசனை பெரியவர். ஆலோசனை கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே. ஹalleluya. எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன். நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya ஹalleluya. அவர் கண்மலையே. எங்கள் கண்மலையான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவன். ரட்சகர். நம்மை ரட்சிக்கிற தேவன். நம்மை ரட்சித்த தேவன். நம்மள நல்ல மேய்ப்பரவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிங்க குட்டியோட பட்டினி கிடக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் படாது. ஹalleluya ஹalleluya. குறைவின்றி நடத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறவர். குறைவின்றி நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர். மகத்துவம் நிறைந்தவர். சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லோரும் கேட்டு பாடுங்கள். ஜீவநதியே ஜீவநதியே என்னுள் வாசம் செய்ய வாரும். ஜீவநதியே ஜீவநதியே என்னுள் வாசம் செய்ய வாரும். என் உள்ளார உள்ளம் பூரணமாக வாரும். என் உள்ளான உள்ளம் பூரணமாக வாரும். உம் பாதம் ஒன்றே போதும். பாவி என்னை பாரும். உம் பாதம் ஒன்றே போதும். பாவி என்னை பாரும். என் இயேசுவே என் தேவனே என்னை ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். என் தேவனே என் இயேசுவே என்னை ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். என் உள்ள வாசலை திறந்தே உம் வார்த்தைகளால் என்னை நிரப்பும். என் உள்ள வாசலை திறந்தே உம் வார்த்தைகளால் நிரப்பும். கற்றுத்தாரும் கரம் பிடித்து நடத்தும். தினமும் என்னோடு உறவாடும். கற்றுத்தாரும் கரம் பிடித்து நடத்தும். தினமும் என்னோடு உறவாடும். என் தேவனே என் இயேசுவே ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். ஆயத்தமாக்கும். என்னை ஆயத்தமாக்கும். உம் அன்பால் என்னை நிரப்பும். கிருபையால் தினமும் என்னை ஆட்கொள்ளும். உம் அன்பால் என்னை நிரப்பும். கிருபையால் தினமும் என்னை ஆட்கொள்ளும். கரையான என் வாழ்வை புதுமையாக்கும். மாசில்லா உம்மை நான் பார்க்கணும். கரையான என் வாழ்வை புதுமையாக்கும். மாசில்லா உம்மை நான் பார்க்கணும். என் தேவனே
என்னேசுவே ஆயத்தமாக்கும், என்னை ஆயத்தமாக்கும், ஆயத்தமாக்கும், என்னை ஆயத்தமாக்கும். மறுரூப பயணத்தில் பங்கு கொள்ளணும், உம் ராட்சியத்தில் ஓரிடம் நான் பெற்று கொள்ளணும். மறுரூப பயணத்தில் பங்கு கொள்ளணும், உம் ராட்சியத்தில் ஓரிடம் நான் பெற்று கொள்ளணும். என் தேவனே என் இயேசுவே ஆயத்தமாக்கு, என்னை ஆயத்தமாக்கு. என் தேவனே என் இயேசுவே ஆயத்தமாக்கு, என்னை ஆயத்தமாக்கு. ஜீவநதியே ஜீவநதியே என்னில் வாசம் செய்ய வாரும், என் உள்ளான உள்ளம் பூரணமாக வாரும். உம் பாதம் ஒன்றே போதும், பாவி என்னை பாரும். உம் பாதம் ஒன்றே போதும், பாவி என்னை பாரும். என் தேவனே என் இயேசுவே ஆயத்தமாக்க, என்னை ஆயத்தமாக்க, ஆயத்தமாக்க, என்னை ஆயத்தமாக்க. யாத்திராகமம் 29வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்திராகமம் 29 1 முதல் 18. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியவதாவது, ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து, கூடையோட அவைகளையும் காளையையும் 2 ஆட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரனையும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையை பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சையை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. காளையை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு நீ அந்த காளையை ஆசாரிப்பு கூடாரத்து வாசலண்டையே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனின் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டு கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாக இருக்கும். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது இங்கே நேற்றுக்கு நாம பார்த்தோம், ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியத்துக்காக அவரை தயார்படுத்துகிறார் தேவன். எப்படியாக தயார்படுத்த வேண்டும் என்று மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இப்படியாக அதுக்கான தனி ஆசாரிய ஊழியம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கான தனி வஸ்திரங்களை அவர்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் தலைப்பாகைகளையும் குட்டிலாக்களையும் தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆரோனும் அவருடைய மகன்களும் தான் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை தேவன் அவர்களிடமிருந்து பிரித்து எடுத்து இந்த அவர்கள் சந்ததி சந்ததியாக நித்திய கட்டளையாக அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் தான் இந்த ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றும். அப்ப ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும். பலிபீடத்திலும் சரி, ஆராதனை நேரங்களிலும் சரி, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு எந்த ஒரு விதத்திலும் கோபம் வராதவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதில் எச்சரிக்கையாக இந்த ஆசாரிய ஊழியம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னிப்பாக தேவன் எதை சொல்கிறார், தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எந்த விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தேவ கோபத்துக்கு உட்பட்டு போவார்கள். அடுத்ததாக அவர்கள் அந்த நேரத்தைக்கு பார்த்தோம், அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக வஸ்திரத்தை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வஸ்திரத்தை தான் பரிசுத்த அலங்காரத்தோடு தான் இந்த வஸ்திரங்களை அவர்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக அந்த பலி எப்படி இட வேண்டும், காளையை கொண்டு வந்து அவர்கள் பலியிட வேண்டும். காளையை கொண்டு வந்து அந்த இரத்தத்தை அங்கே தளிக்க வேண்டும், பலிபீடத்திலும் தளிக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் அது எதற்காக அந்த காளையை பலியிடுகிறது எதற்காக என்றால் பாவ நிவாரண பலியாக அங்கே பலியிடுகிறார்கள். அதே மாதிரி ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை அடித்து அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளிக்க வேண்டும். அதை மீதி உள்ளதை எரித்து அக்கினியில் சுட்டெரித்து தள்ள வேண்டும். அப்படியாக அது எதற்காக அந்த ஆட்டுக்கடாவை முழுவதும் பலிபீடத்தின் மேல் தகித்து விட வேண்டும். அதற்கப்புறம் அது கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய சர்வாங்க தகன பலி. முதல்ல செலுத்தியது பாவ நிவாரண பலி. இப்போது ஆட்டுக்கடாவை வெட்டி அதை பலி கொடுத்தது எதற்காக என்றால் சர்வாங்க தகன பலியாக. இப்படியாக தேவன் பலி முறைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்கிறது, மோசையோடு சொல்கிறார். இப்படி இன்ன விதமாக பலிகளை இட வேண்டும். அது போல அந்த ஆரோனும் அந்த அவருடைய அந்த குமாரர்களும் எல்லா விதத்திலேயும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது முக்கியம். எல்லா விதத்திலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவ கோபம் அவர்கள் மேல் வராதவாறு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் எப்படியாக சொன்னாரோ அதே போலதான் அவர்களுடைய அந்த ஊழியமும் ஆரிய ஊழியமும் அவர்கள் வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம நேற்றைக்கு பார்த்தோம், அந்த ஒரு ஆராதனைக்கு போகின்ற நேரங்களில் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய நிர்வாணங்களை மறைக்கும்படியாகத்தான் வஸ்திரத்தை அவர் தரிப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை பார்த்துதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆலயத்துக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரித்திருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் பிற ஜாதி பிற இதில் இருக்கிறவர்கள் பார்த்து கவனிப்பார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்திருக்கிறார்கள் என்பதை. அப்ப நாம அந்த அந்த ஆராதனைக்கு செல்லும் போது அது ஒரு பரிசுத்த அலங்காரமாக இருக்கும்படியாகவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்படியாகவும் தான் வஸ்திரத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம நேற்றைக்கு பார்த்தோம், இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளாமல் ஏதோ ஒரு கேளிகை கூத்து கூடங்களில் சென்றது போலத்தான் இன்றைக்கு வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பை கொடுக்கும். நாம நினைக்கலாம் தேவன் நம்மை ஒன்றும் செய்யவில்லையே, நாம நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று. ஆனால் ஒரு நாள் வரும், அது அந்த ஆபத்து நேரம் வரும்போது தேவன் ஆகடியம் பண்ணுவார். அவர் கண்களை மூடிக்கொண்டு நான் உங்களை அறியேன் அவர் சொல்கிறார், இயேசுவே ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர்கள் கூப்பிட்டாலும் தேவன் என்ன சொல்வார், நாங்கள் உங்கள் கூட இருந்தோம் ஆண்டவரே என்று அவர்கள் சொல்வார்களாம். ஒரு ஆபத்து நேரம் வரும்போது அவர்கள் என்ன சொல்வார்களாம், ஆண்டவரே உம் பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்வார்களாம். ஆனால் தேவன் சொல்வாரா, உங்களை நான் அறியேன் என்று. ஆகையால் நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போது மற்றவர்கள் நம்மை விட்டு பார்ப்பார்கள். ஒவ்வொருவரும் இவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரித்திருக்கிறார்கள், அரைகுறை ஆடைகளை தரித்திருக்கிறார்களா அப்படி என்றெல்லாம் விட்டு பார்ப்பார்கள். ஒரு ஆலயத்துக்கு போறவங்க இப்படி அரைகுறை ஆடைகள் தரித்து கொண்டு போகிறார்களே என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்ளாதவாறு, ஐயோ கிறிஸ்தவ ஆலயத்துக்கு தேவனை தேடுகிற ஆலயத்துக்கு செல்கிறவர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்தோடு செல்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நல்ல வஸ்திரத்தை அவர்கள் தரித்துக் கொண்டு செல்கிறார்கள், அவர்கள் எப்படியாக தங்களுடைய நிர்வாணங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய அந்த வஸ்திரத்தால் என்று அவர்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட நல்ல அவர்கள் பார்வைக்கு எப்படியாக நன்றாக உடுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் சொல்ல வேண்டும். இதைதான் அங்கே ஆரோனுக்கு அவர் அங்கே கட்டளை இடுகிறார்.
சொல்லுகிறார். ஏனென்றால் ஆரோனை பார்த்துதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர் தான் தேவனுக்கு அருகில் நின்று ஆசாரிய ஊழியம் பண்ணுகிறார். ஆகையால் அந்த அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து மற்றவர்கள் கொள்ளாதவால் தான் அவர் அப்படியாக தன்னுடைய நிர்வாணத்தை முற்றிலும் மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நிர்வாணம் என்றால் தன்னுடைய சரீரத்தை முற்றிலும் அவர் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் அங்கே கட்டளையிடுகிறார். அதே போலதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு ஊழியப்படுகிறவங்க அசட்டைத்தனமா பண்ணுறாங்க, ஏனோதானோ என்று பண்ணுகிறார்கள். அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நடுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நடுக்கமுனிலை காலில் செப்பல் போட்டுட்டு நடனம் ஆடுகிறார்கள். எங்க ஆராதனை பண்ணிட்டே செப்பல் போட்டு நடனம் ஆடுகிறார்கள். அப்ப அது ஒரு பார்வைக்கு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் நினைப்பார்கள், எனக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து மண்ண செய்யவில்லை, அப்ப இது ஆண்டவருக்கு பிரியம் தானே. அதல்ல, ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்க வேண்டியவர். அவருடைய முதுகிற்கு பின்பாகத்தான் அவர்களை வைத்துக் கொள்வார். அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கிறவர்களை அவருக்கு முன்பாக வைத்துக் கொள்வார். அப்போது நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஆபத்து நேரம் நம்மை தூக்கி எடுத்துக் கொள்வார். ஆனால் அவர்களுக்கோ ஆபத்து வருகிற நேரம் ஆகடியம் பண்ணுவார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையால் தேவனுடைய எல்லா காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு நடை போட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் ஏன் அவர் நல்ல வஸ்திரங்களை தரித்தவர், அவர் பரிசுத்தர். ஆகையால் அவரை போல்தான் நாம் வாழ வேண்டும். அது நம்முடைய தேவனுக்குள் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. அதான் அவர் சொல்றார், நித்தியமாக அவர்களுக்கு நான் உடன்படிக்கைகளை வைக்கிறேன் என்று. அப்ப அதே போல நாம வாழ்வதில் கவனமாக இருந்து வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய வீட்டுல பிள்ளைகள் ஏதோ நிறைய இன்னைக்கு பாருங்க, ஒரு காலகட்டம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது அவர்கள் நல்ல சரியாக வஸ்திரங்களை போட்டு ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வாலிப வயதை வந்த போது அரைகுறையில தான் கடந்து செல்கிறார்கள். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தகுந்தா அப்படி ஒரு நாளைக்கு இருக்கா. அப்ப சிறு வயதில் அவர்கள் சிறு உடைகளை போட்டா கூட அது பெருசா தெரியாது. ஆனால் சிறு வயதில் நன்றாக உடுத்திவிட்டு வாலிப வயசில் வரும்போது அரைகுறையாகவும் தங்களுடைய அந்த நிர்வாண ஆசாரிய ஊழியத்தில் அவர் நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது அல்லாதவாறு இவர்கள் கடந்து செல்கிறதை பாருங்கள். சிறு வயதில் நன்றாக இருக்கிறார்கள், வாலிப வயதில் இப்படியாக நடக்கிறார்கள். ஆனால் வாலிப வயதில் தான் சரியாக நடக்க வேண்டும், சரியான வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். அதை மறந்து செயல்படுகிறார்கள். ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வளர 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 எப்படிப்பட்ட உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையிலிருந்து இந்நேரம் முறை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய அன்பில் நாம் எப்படி நிலைத்து நின்றோம். காலையில நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும். அவருடைய வல்லமையாலும் அவருடைய மகத்துவத்தாலும் தான் நம்முடைய குடும்பம் நம்முடைய துதியில் அவர் மகிமைப்படுகிற தேவன். நாம் எப்படியாக முழு உள்ளத்தோடு தேவனை நேசித்தோமா, முழு உள்ளத்தோடு தேவனை துதித்துக் கொண்டோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மருகில் இருந்தால் நாம் வெற்றியான வாழ்க்கை. அவர் நம்மருகில் இருக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு தொலை தூரத்தில் இருப்பதாக நாம் நினைக்க கூடாது. அவர் நம்மருகில் தான் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு நாம் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இன்றைக்கு இந்த நாள் முழுதும் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா என்று ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போமாக. கல்வாரி சிலுவைக்கு நேராக யாவரும் தங்களை திசை திருப்புங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாதி உள்ள இடங்களில் ஹல்லேலூயா கரமைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்போது வியாதிக்காக ஜெபிக்கிறோம். எந்த இடங்களில் விளைவிடப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் முதல் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சரீரத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே, ஒரு உயிர்ப்பை, ஒரு எழுப்புதலை சரீரத்தில் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆவியாத்மா சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். ரத்தம், ஜீவ ரத்தம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சரீரத்தை உயிர்ப்பிப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவைகளுக்காக எல்லா தேவைகளையும் தேவன் ஹல்லேலூயா அவரோடு எடுத்து சொல்லும் போது அவர் நமக்கு செய்யவல்ல தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போது நேர இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற வரங்களை ஆண்டவரே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்கும்படியான ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாயை உலகில் சிக்கி தவிக்காதவாறு வேலியடித்து உமது நித்திய ஜீவ பாதைகளுக்கு நேராக நடத்துவீராக. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக.
கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி ஒரு வழிவாசலை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை தரமும் ஆண்டவரே மகிமையாக இருக்கும்படி குடும்பங்களை எடுத்து கட்டுவீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா எல்லா பண தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. ஹல்லேலூயா சமாதானத்தோடு நடத்துவீராக. இன்னும் ஆண்டவரே குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களை ஆண்டவரே அந்த குடி பழக்கத்திலிருந்து மீட்டுக் கொள்வீராக. உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்க உதவி பண்ணுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்களே புருஷன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இப்படியாக பிரிந்திருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரு. அவர்களை ஆண்டவரே ஒருமித்து அவர்கள் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவரே அவர்கள் அன்பின் ஐக்கியமான ஒரு குடும்பமாக வாழும்படியாக அந்த குடும்பத்தை எடுத்து கட்டுவீராக. உமது அக்கினி வல்லமை பாய்ந்து செல்லட்டும். குடும்பங்களை ஜீவரத்தால் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இப்போதும் வீட்டில் இருக்கிற இந்த லீவு நாட்களில் ஆண்டவரே நல்லபடியாக பயன்படுத்தும்படி எக்ஸாம் முடிந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களுக்கு வழி நடத்துவீராக. மேலும் ஆண்டவரே ஜெபாவியால் குடும்பங்களை நிரப்பும் நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக. ஒருவர் அன்பும் ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு குடும்பங்களில் கடந்து செல்லவும் ஆண்டவரே புரிதல் உள்ள குடும்பங்களாக ஒருவருக்கு ஒருவர் ஒரு புரிந்து நடக்கிற ஒரு குடும்பங்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி. அதே போல தொலை தூரத்தில் இருக்கிற மகனுக்காக அந்த மகனுக்காக இருக்கிற அவர்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாட்டில் கடந்து வரும்படியாக அவன் அதற்கான வழிவாசல்களை எல்லாம் திறந்து கொடுப்பீராக. அவனுக்கு அந்த சம்பளங்கள் அங்கே கிடைக்கும்படி உதவி பண்ணுங்க. அந்த அவர்களுடைய அந்த கம்பெனி ஓனரோடு நீர் இடைபெறுவீராக. அவர்களோடு பேசி அவர்களுக்கு அந்த சம்பளம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சம்பளங்களும் கிடைக்கும்படி நீர் அவனுக்கு உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணங்களையும் திருப்பி கொடுக்கும்படி அவனுக்கு அந்த மனுஷனோடு பேசுவீராக. சமாதானத்தோடு அந்த மகனை நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுவீங்க. மகிமைப்படுத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போதும் நாம் தேசத்துக்காக தேசங்கள் சீர்கட்ட தேசங்களின் அறிவிப்புகளுக்காக அந்த சீர்கேடான காரியங்களை எல்லாம் தேவன் தேசத்தை விட்டு நீக்கி போட்டு தேசங்களில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும். அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே தேசங்களை எல்லாம் ஒரு கரத்தில் கொடுக்கிறோம். தேசத்தின் சீர்கேடுகளை எல்லாம் எடுத்து போடுவீராக. தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. தேசத்தை ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே ரட்சிப்பும் வல்லமையின் தேசங்களில் ஆண்டவரே போதும் வாய்ந்து செல்லட்டும். ஒரு எழுப்புதலை தேசங்களில் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் தேசத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். God bless you.